ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருது, ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆனி மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ஆனி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/6/2026 திங்கட்கிழமை பகல் 12:47 வந்து இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல சூப்பரா இருக்கும்லாம் நான் சொல்லவே போறது கிடையாது. ஏன்னா இந்த மாசம் வந்து வருமானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டைட்டான பொசிஷன்ல தான் இருக்கும். பணம் வந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் இதெல்லாம் கொஞ்சம் லாக் ஆகி தான் வரும். வருமானத்த காட்டிலும் உங்களுடைய செலவுகள்ல நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா செலவுகள் அத்தியாவசியமா எழுதி பார்த்து நீங்க வந்து என்னன்னா செலவு பண்ணணும். சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதிக்கு மேல இந்த ஜூன் 21ஆம் தேதிக்கு மேல கேதுவோட சேர்றாரு. வருமானமே ஏற்கனவே கொஞ்சம் டல்லா இருக்கும். அதுல கூடுதலா சுக்கிரன், கேது இணைவு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, மேனேஜ் பண்றதுக்கு சிரமமாக இருக்கும். உங்களுக்கு எப்பவுமே பிரச்சனைன்னு வரும்போது, காப்பாத்துறதுக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயும் சரி, குருவும் சரி இருப்பாங்க. அதே மாரி குரு வந்து விரயஸ்தானத்த பார்க்கறதுனால, கொஞ்சம் செலவுகள் அதிகமானாலும், உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு வந்துர்றாரு. இந்த மாசத்துல வந்து ஆரம்பத்திலேயே 2ஆம் இடத்துக்கு வந்துர்றதுனால, செலவ மேனேஜ் பண்ற அளவுக்கு வருமானம் எப்படியாவது வந்துரும். ஆனாலும், நீங்க கூடுதல் முயற்சி போட்டு செலவுகள கண்ட்ரோல் பண்ண பழகுங்க. இந்த மாதம் மட்டும் தான். பொதுவா மேச ராசிக்காரங்க அத்தியாவசியமான செலவுகள தான் பண்ணுவீங்க. நீங்க அனாவசியமான செலவுகள பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் இந்த மாதம் வந்து வருமானத்துக்கு கொஞ்சம் ரொம்ப டைட் பொசிஷன். செலவுகள் கூட. அதாவது ரூ. 100 வருமானம் வருது அப்படின்னா, ரூ. 300 வந்து செலவுகள் அதிகமாகும். எப்படிடா மேனேஜ் பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு வந்து ரொம்ப இறுக்கமான மனநிலையில தான் நீங்க இருப்பீங்க. இருந்தாலும் இத சரி பண்றதுக்கு ஒரு வழிபாடு இருக்கு. என்ன வழிபாடு அப்படின்னா, நரசிம்மர் வழிபாடு. இந்த மாசத்துல ஒரு நாள் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, செவ்வாய்க்கிழமை ராகு காலம் வருது இல்லையா? 3 டூ 4:30 அந்த டைம்ல லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. எவ்வளோ வித பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, அத மேனேஜ் பண்ற அளவுக்கு பகவானுடைய அனுக்கிரகம் கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிரும். நரசிம்மனுக்கு நாளை என்ற சொல் கிடையாது. அதனால இந்த வழிபாட பண்ணுங்க. கட்டாயம் சமாளிக்க முடியும். ஆனாலும் உங்களுக்கு குரு, சுக்கிரன் இணைவு இருக்கு 4ஆம் இடத்துல. அமைப்புகள் நல்லா இருக்கு. தொழில்ல கூடுதலான முயற்சிகள் போட்டீங்கன்னா, தொழில்ல இருந்து நல்ல வருமானம் கட்டாயம் உங்களால பார்க்க முடியும். 7:30 சனியோடைய பாதிப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும், குரு 4ஆம் இடத்துக்கு அர்த்தாஷ்டமத்து குரு நீங்க நினைக்காதீங்க. 4ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று, சனிய பார்வையிடுறதுனால 7:30 சனியோடைய பாதிப்புகள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல படிப்படியா உங்களுக்கு குறையும். இந்த மாசத்துல இருந்து. ஆனா நெறைய பேருக்கு இந்த மாசம் வந்து மாற்றங்கள் இருக்கு. அது வந்து ஒருத்தவங்க வீடு மாற்றுறது, இடமாற்றம், தொழில் மாற்றம், ஆஃபீஸ் உத்தியோகத்துல மாற்றம், வேற கம்பெனிக்கு போய் வேல பார்க்குறது, இந்த மாரி மாற்றங்கள்லாம் கட்டாயம் உங்களுக்கு வருங்க. பொதுவாவே இந்த மாசம் வந்து கூடுதல் பணிச்சுமைகள் இருக்கும். மன இறுக்கங்கள் இருக்கும். ஆனா, எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கும். அத சமாளிக்கக்கூடிய தன்மைய மட்டும் நீங்க கொஞ்சம் வளர்த்துக்கணும். மனச மட்டும் விட்டுறக்கூடாது. "என்னடா இது வாழ்க்கை" அப்படின்னு விட்டுறக்கூடாது. பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தான் வரும். ஆனாலும், நீங்க வந்து சமாளிக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கீங்க. மேசராசிக்காரங்களுக்கு குருவோடைய அனுகிரகம் கட்டாயம் இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு 9 குடைவரை 4ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு. அதுவும் தொழில் ஸ்தானத்த பார்க்குறாரு. தொழிலு, வருமானத்த வந்து குரு பார்வையிடும்போதே என்ன அர்த்தம் அப்டின்னா, எந்தவித பிரச்சனையா இருந்தாலும் அத சமாளிச்சு மீண்டு வந்துரலாம் அப்டிங்கிறது தான் அர்த்தமே. அதனால எதுக்கும் கவலைப்படாம தெய்வத்த நம்பிட்டு அடுத்தடுத்து உங்க லைஃப்ல முன்னேறி நீங்க போய்க்கிட்டே இருக்கணும். இதே மாரி இது 4ஆம் இடம் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு இது அமோகம். இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்குங்க. தொழில்ல நல்ல நீங்க வந்து கூடுதலான கவனம் செலுத்தணும், செலுத்தணும், செலுத்தணும். ஏன்னா, உங்களுக்கு 5 குடையவர் 3ஆம் இடத்துல. புதனும், சூரியனும் சேர்ந்திருக்கு. அப்ப வந்து என்னன்னா, நீங்க எந்த அளவுக்கு உங்களோட ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ, அந்த அளவுக்கு பிரதிபலன் கட்டாயம் உங்களுக்கு உண்டு. அதே மாரி 21ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் வந்து கேதுவோட சேர்றாரு. 2 குடையவர் ஓகேங்களா? உங்களுக்கு 2, 7 கூடிய சுக்கிரன் வந்து கேதுவோட சேரும்போது, என்னன்னா வருமானம் ஒரு பக்கம் நல்லா வந்து டைட் பொசிஷன் ஆயிரும். ஏன்னா இந்த மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சேலரி பேஸ்டு இல்ல நீங்க வந்து ஒரு பிசினஸ் பேஸ்டு அப்படின்னா, உங்களுக்குன்னு வருமானம் இவ்வளோ தான் இருக்கும். ஆனா செலவுகள் அதிகமாக இருக்கும். அத சமாளிக்க முடியாம ஆல்ரெடி மைண்ட்ல உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஆனாலும் கேதுவோட சேரும்போது, அதாவது வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட வாக்குவாதங்கள் அதிகமாகும், சண்டை சச்சரவுகள் அதிகமாகும், தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கும். கேதுவோட சேரும்போதே வந்து பிரச்சனைகள், முடக்கடி, வருமானம் ஒரு பக்கம் வந்து முடக்கடியா இருக்கும்போது, வீட்ல இருக்கவங்களும் கொஞ்சம் வந்து முடக்கடி பண்ணத்தான் செய்வாங்க. கேதுவோட சேரும்போதே என்னன்னா, ஒரு வலையில போய் சிக்குன மாரி ஆயிரும். உங்கனால வந்து வெளியிலயே வர முடியாத அளவுக்கு இருக்கும்.
நீங்க வந்து ஒரே ஒரு விஷயம் தான் இதுக்கு செய்யணும். நீங்க மைண்ட நல்லா பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறத மட்டும் செய்யுங்க. மீதி எல்லா கிரகங்களுடைய தகுந்த மாரி அதுவே அவங்கள பார்த்துக்குவாங்க. கவலையே படாதீங்க. சுக்கிரன், கேது இணைவு அப்படின்னாலே, ஆண்களாக இருந்தால் கட்டாயம் மனைவி கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணணும். பெண்களாக இருந்தால் கணவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணணும். தன்னுடைய கணவர் தேவையில்லாம செலவு பண்ண மாட்டாரு. நம்ம நெருக்கடி குடுக்கக்கூடாதுங்கிற மைண்ட் செட்டப்க்கு தயவுசெய்து பெண்கள் வந்துரணும். அதே மாரி தான் தேவையில்லாத விஷயங்கள அவங்க கேட்டா கூட நீங்க சொல்லி புரிய வைக்கணும். ஏன் அப்படின்னா, 7:30 சனின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து குடும்பத்துல ஒரு பாதகத்த அவங்க ஒரு பாதி பெர்சன்ட் செய்வாங்க. இங்க கேது 7 கூடையவரும் கேதுவும் சேர்றதுனால அவங்க கொஞ்சம் பெர்சன்ட்ல வந்து செஞ்சுருவாங்க. ஆக மொத்தம் இந்த தடவ பிரச்சனைகள் இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கு. ஆனா, அத சமாளிக்கக்கூடிய தன்மையும் உங்ககிட்ட இருக்கு. அதனால நீங்க வந்து சமாளிச்சிரலாம். பட் ஆனா கவனமாக இருங்க. எதுக்காக இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்டின்னா, ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக இருக்கணும் அப்டிங்கிறதுக்காக தான் சொல்றேன். அதே மாரி காதல் ரீதியான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் உங்களுக்கு. 5ஆம் இடத்துல சுக்கிரன், கேது. யார மனசார நீங்க வந்து அதாவது காதல் சொல்றத விட மனதுக்கு விருப்பமான நபர்கள், மனதுக்கு பிடித்த நபர்கள் வந்து என்னன்னா, மனச காயப்படுத்திட்டு போறது. சில பேருக்கு வந்து லவ் பிரேக்கப் ஆகுறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். தொழில்ல ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாரி வேலை வாய்ப்பு உத்தியோகத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா மனசு தான் இந்த வாட்டி ரொம்ப வந்து கஷ்டப்படுறது, சஞ்சலப்படுறது இந்த மாரி விஷயங்கள் இந்த மாசம் இருக்கு. அதனால கடுமையான மனச்சுமைகள்ல இருந்து வெளியில வரதுக்கு அடிக்கடி மெடிடேஷன் பண்ணுங்க. அப்படியே வந்து டிப்ரஷனுக்குள்ள போகாம, உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள நீங்க செஞ்சு பழகுங்க. அது வந்து எவ்வளோ வித பிரச்சனைகளா இருந்தாலும் அதுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன கட்டாயம் குடுத்துரும். தெய்வ அனுகிரகமும், தெய்வ வழிபாடும் கட்டாயம் ரொம்ப முக்கியங்கிறதுனால, உங்களுக்கு இஷ்ட தெய்வத்த, குலதெய்வத்த வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, கஷ்டமான சூழ்நிலைகள்ல அந்த தெய்வமே உங்களுக்கு கூட இருந்து கை தூக்கி விட்டுரும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம், படிப்ப பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் தான். படிச்சு முடிச்சோன்ன நெறைய பேருக்கு வந்து உத்தியோக மாற்றங்கள் இருக்கு. வேலையில இருக்கவங்களுக்கும் சரி, படிச்சு முடிச்சவங்களுக்கும் சரி, டக்கு டக்குன்னு வேலைக்கு போகக்கூடிய அமைப்புகள் அருமையாக இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. 7:30 சனி ஒரு பக்கம் இருந்தாலுமே, ஆடை ஆபரண சேர்க்கை புதுசா சுப விரயங்கள் இருக்கு. ஒரு வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, இந்த மாரி ஒரு லேண்ட் வாங்குறது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்துச்சு அப்டின்னா, கட்டாயம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கங்க. அதிகமாக பிரயாணங்கள் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வெளியூரு, வெளிமாநிலங்கள் போகக்கூடிய அமைப்புகள் நெறைய பேருக்கு இருக்கு. ஒரே ஒரு விஷயங்கள் தான். முன்பின் தெரியாத நபர்கள் கிட்ட கம்யூனிகேஷன்ஸ் வச்சுக்காதீங்க. குரு வந்து உங்களுக்கு 9 குடையவரு. அவரு வந்து என்னன்னா 12ஆம் இடத்த பார்க்குறாரு, அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அது போக உங்களோட ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்த பார்க்குறாரு. அஷ்டமஸ்தானத்த பார்க்கும்போது ஏதாவது ஒரு கெட்ட பேர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசாங்க துறையில இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நீங்க நெனச்ச விஷயங்கள நெனச்ச மாரி பண்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. இருந்தாலும் லஞ்ச லாவண்யங்கள தவிர்த்துக்கிறது நல்லது. 7:30 சனி காலங்கள்ல சனியோடைய பார்வை உங்களுடைய ராசியிலேயே தான் இருக்கும். அதனால அது எப்ப பனிஷ் பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது, நீங்க எந்த ஒரு தவறையும் செய்யாம இருக்கிறது தான் நல்லது. அது போக மாட்ட மாட்டீங்க. தேவையில்லாத பனிஷ்மென்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது. உயர் அதிகாரிகள் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும்போது, அத ரிட்டர்ன்ல வாங்குறதுக்கு பழகுங்க. முடியல, ஒர்க் பிரஷரா இருக்கு அப்டின்னா, மெடிக்கல் லீவ் போட்டுட்டு போங்க. அது ஒண்ணும் தப்பு கிடையாதுங்க. அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும், இந்த சனியோடைய பாதிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், குரு வந்து உங்களுடைய ராசிக்கு உச்சமாக இருக்காரு 4ஆம் இடத்துல. உங்க ராசிக்கு பதவி ஸ்தானத்துல உச்சமா இருக்கனால, ஜெயிக்கிறதோ, தோற்கிறதோ அது 2வது. ஆனா, அந்த குரு உச்சமாகும்போது அதோடைய பலாபலன்கள் இருக்கும்போது, ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, 12ஆம் இடத்த சனியும் பாத்துறதுனால திடீர்னு ஒரு ராஜயோக அமைப்பு. அது போக செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்த பார்க்குறாருல்ல, அதனால ஒரு ராஜயோக அமைப்பு திடீர்னு ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட அத கட்டாயம் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. அதுலேருந்து மிகப்பெரிய லெவல்ல அடுத்தடுத்து உங்களோட வளர்ச்சிகள் அப்படிங்கிறது கட்டாயம் உறுதி செய்யப்பட்டதா இருக்கும். அதே மாரி அன்னதானம் பண்ணுங்க. அரசியல்வாதிகள் அன்னதானம் பண்ணுங்க. சோசியல் மீடியால உங்களுடைய விஷயங்கள அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க என்ன செய்றீங்கன்னு. அதுவுமே உங்களோட வளர்ச்சிக்கு கட்டாயம் யூஸ் ஆகுங்க. துறை சார்ந்தவங்களுக்கு வந்து குரு வந்து உச்சமா இருக்காரு. அது போக வந்து சுக்கிரன், கேது இணைவு வந்து கலைத்துறைக்கு ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான வளர்ச்சிய குடுத்துரும்.
ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு அப்படின்னாலும், அந்த வாய்ப்ப நீங்க கட்டாயம் யூஸ் பண்ணிக்கணும். அந்த வாய்ப்ப யூஸ் பண்ணும்போது, மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு உச்சத்துல கொண்டு போய் உட்கார வச்சுரும். ஏன்னா, சுக்கிரன், கேது இணைவு. அது போக குரு வந்து உச்சமா இருக்காரு. அவரு அஷ்டம ஸ்தானத்த பார்க்குறாரு. அதனால காசு, பணம் மட்டும் கிடையாது. உங்களுடைய பேரு, புகழ், வளர்ச்சி இது எல்லாமே மிகப்பெரிய லெவல்ல மாறப்போது. சனியுடைய பாதிப்புகள் உங்களுக்கு கட்டாயம் இந்த 1 வருஷத்துக்கு இல்ல. அதனால நீங்க என்ன விஷயங்கள் செய்யணுமோ, அது எல்லாமே நீங்க செய்யலாம். உங்களுக்கு நெறைய வந்து உங்களுடைய நிகழ்ச்சிகள் இது பண்றதுக்கு புக் பண்ணுவீங்க. அதே மாரி வெளியூர், வெளிமாநில பயணங்கள் இருக்கு. பொதுவாவே கலைத்துறைக்கு நல்ல வளர்ச்சியான காலகட்டம் தான். சுக்கிரன், கேது இணைவுனாலே கட்டாயம் நல்ல வளர்ச்சி அடைய முடியும். உங்களுடைய ராசிக்கு குரு பலமும் இருக்கு. குரு, சுக்கிரன் இணைவும் இருக்கு. அதே மாரி குரு, கேது இணைவும் இருக்கு. இதெல்லாம் கலைத்துறையில இருக்கவங்களுக்கு வளர்ச்சி. அது சினிமாவாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து நீங்க வந்து ஒரு பாட்டு பாடுறது, மியூசிக்கு இந்த மாரி என்ன இதா இருந்தாலும் சரி, கலைத்துறையில இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி, காசு, பணம் பார்க்க முடியும். அதே மாரி பொதுவாவே மேச ராசிய பொறுத்தவரைக்கும் சுப விரயங்கள் அதிகமாக இருக்கு. சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, வீடு கிரகப்பிரவேசம் பண்றது, இல்ல வந்து திருமண நிகழ்வு இந்த மாரி விஷயங்கள் இருக்கு. சுப விரயங்கள் அதிகமாகும். அதே நேரத்துல ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் பார்த்துக்கணும். ஏன்னா, சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, கேதுவோட சேர்றாரு. அதே மாரி செவ்வாய் அஷ்டம ஸ்தானத்த பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும். பொதுவாவே ஏன் எல்லா விஷயத்தையும் சமாளிச்சுருவீங்கன்னா, குருவும், புதனும் இணைவா இருக்கும்போது, உங்களுக்கு வந்து எல்லாத்துலயுமே சமாளிக்கக்கூடிய சாதுரியமான அமைப்புகள் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து கிரக நிலைகள ஏற்படுத்தி குடுக்குது. அதனால எல்லா விஷயத்தையும் உங்கனால கட்டாயம் சமாளிக்க முடியும். மேச ராசிய பொறுத்தவரைக்கும், இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்குது. நான் சொன்ன பரிகாரங்கள செஞ்சுக்கங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.